ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முட்டை சாதம் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டையை உடச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா இதெல்லாம் நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய விட்டு அதில் ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. நம்ம இதெல்லாம் டேஸ்ட்டுக்காண்டி தான் சேர்க்குறோம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருந்தா வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உடச்சி வச்சுருந்த 3 முட்டையை நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிளறீங்களோ அவ்வளோதான் டேஸ்ட் வரும். கிளறினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு இப்படி தான் இருக்கும். இப்படி தான் கிளறி வச்சுக்கணும். இப்படி ட்ரையாக ஆகிடணும். இப்போ நாங்கள் சைட்லேயே சாதத்தை வேக விட்டுட்டோம். சாதம் நல்லா உதிரியாக வெந்துருச்சு. இப்போ சாதத்தை இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை சாதம் ரெடி. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.